வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி, இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுபகிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து, அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம், உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 ஹாப்பி நியூ இயர்.
பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 உங்களுடைய கனவுகள் மெய்யாகும் கால நேரம். எதெல்லாம் உங்களுடைய ஆசை கனவுகள், நீங்கள் மனசில் என்னெல்லாம் ஆசைகள் வச்சுருக்கீங்களோ, உங்கள் ட்ரீம்ஸ் என்னவோ, உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு இயர் இந்த 2026. காரணம் என்னென்னா, இதனால் வரையில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த இந்த குரு பகவான் தற்சமயம் இந்த 2026 முழுவதும் 9ஆம் இடத்தில் வசிக்கப் போகிறார். இது மிகப்பெரிய வெற்றி. நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள் இருப்பார்களே, ஆனால் உங்களுக்கு வெற்றி உறுதி. அதில் 2 சைடும் ஒரே பக்கம் விருச்சிக ராசியாக இருப்பீர்களே, ஆனால் அப்போ தான் நம்ம ஜாதகம் செக் பண்ணணும். ஆனால் ஒரு விருச்சிக ராசி இருந்தால் 100 மற்ற ராசி இருந்தால் விருச்சிகத்துக்கு வெற்றி கிட்டத்தட்ட ஒரு 60% இப்போவே நம்ம அதை எழுதி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் உங்கள் சுய ஜாதகம், அப்போ எதிராளுடைய ஜாதகம்லாம் அப்போ தான் பேசும். அப்போ அதை போல் விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வெற்றி கனவுகள், மகிழ்ச்சியான கனவுகள், கலர்ஃபுல்லான உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைவேறக்கூடிய கால நேரம். இந்த 2026 பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான், அதே போல் 9ஆம் இடத்தில் குரு. பொதுவாக எல்லா ராசிக்கும் 9ஆம் இடம் சிறப்பு. ஆனால் விருச்சிக ராசிக்கு மட்டும் 9ஆம் இடம் ஒரு கூடுதல் சிறப்பு. என்னென்னா 9ஆம் இடம் உங்களுக்கு கடகராசி. சார் அது கடகராசின்னா ஒரு நீர் ராசி. அப்போது விருச்சிக ராசி அதுவும் ஒரு நீர் ராசி. அங்கு சந்திரன், இங்கு செவ்வாய். ஆனால் அந்த இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெற்ற குரு பகவான் திரிகோண பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார். அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் 5வது பார்வையாக பார்க்கிறார். 5வது பார்வைக்கு புண்ணிய பார்வைன்னு பேர். 9வது பார்வைக்கு பாக்கிய பார்வைன்னு பேர். அப்போ இந்த 2026 முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே, கடகத்தில் குரு இருக்க, 9ஆம் இடத்தில் குரு இருந்து 5வது பார்வையாக புண்ணிய பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார். இதனால் பலருக்கும் பலவிதமான யோகங்கள் அமைகிறது. நல்ல யோகங்கள், பலருக்கும் நல்ல நல்ல யோகங்கள் அமைகிறது. குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் இருக்கும். குறிப்பாக பண செலவுகள் குறையும். வீண் விரயங்கள் குறையும். நம்ம நிறைய பார்க்குறோம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, குறிப்பாக ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய நம்ம இடத்துல தொடர்பு கொள்கிறாங்க விருச்சிக ராசியில். எனக்கு ஆல்ரெடி இவ்வளோ லோன் இருக்குது, இந்த லோனை நான் இந்த பேங்க்கு மாற்ற போகிறேன், அங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மி, இங்கே டாப்அப் பண்ண போகிறேன், இப்படிலாம் நிறைய அட்வைஸ் கேட்குறாங்க. எனக்கு இந்த லோன் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொல்லுங்கள், இந்த லோன் நான் அடைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொல்லுங்கள். நிறைய யுஎஸ் கால்ஸ் தான் நிறைய நம்ம விருச்சிக ராசிக்கு. அதே போல் ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, ஜெர்மன், யூரோப் கண்ட்ரிஸ், அதை விட்டால் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா, யுஏஇ. அப்போ இந்த குறிப்பிட்ட நாடுகளையே விருச்சிக ராசி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் நீர் சார்ந்த பிரதேசங்கள், கண்டங்களாக உள்ளன. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2026 குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு அற்புதமான ஒரு குரு கிடைக்க போகிறாரு. ஒரு நல்ல செய்திகள் உங்கள் காதில் கேட்க போகுது. இந்த புத்தாண்டும் அதுவுமாக நல்ல செய்திகள், மங்களகரமான செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதில் விழப்போகுது. அற்புதமான குரு பகவான் உங்களுக்கு கிடைக்க போகிறாரு. வாழ்க்கையில் அந்த குருவை நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால், அந்த குரு சொல்வதை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால், சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் கேட்பீர்களே ஆனால், அற்புதமான வாழ்க்கை அமையப்போவது உறுதி. கவலை வேண்டாம்,
விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் அமைய வேண்டிய எல்லா பாக்கியத்தையும் தரப்போகிறார். குறிப்பாக வீடு வாசல், ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, குடி போகிறது, அது ஃப்ளாட்ஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கலாம், இல்லை ஃபார்ம்ஸாக இருக்கலாம், ஹவுசிங் லேண்டாக இருக்கலாம், இல்லை விவசாய பூமியாக இருக்கலாம், சொந்த ஊராக இருக்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் உடன் பிறந்தவர்களுக்கு நிறைய செய்து அதனால் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அண்ணன் தம்பிங்க, அண்ணன் சரியில்லாமல் இருக்கிறது, தம்பி சரியில்லாமல் இருக்கிறது, இல்லை அவங்களால் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரியான உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அல்லது வம்பு வழக்குகள், சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்க அல்லது பெண்கள் உடன் பிறந்தவர்களால் வந்த ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், அவங்க சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கூட ஒரு தீர்வு ஏற்பட போகிறது எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போலத்தான் உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியிலே நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்யூனிகேஷன் செய்யக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, மெயினாக ட்ரேடிங் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த வருடம் 2026 உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சூப்பராக இருக்கும். தொழிலில் நல்ல ராஜயோகம் கிடைக்கும். இந்த ராஜயோகங்கிற வார்த்தையே இந்த 2026 புத்தாண்டில் நான் விருச்சிக ராசியை தவிர யாருக்குமே பயன்படுத்தலை. 9ஆம் இடத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்தில் சனி இருந்து சனியும் குருவும் சந்திப்பார்களேயானால், சார் 2 கோணங்களும் வலுப்பெற்றுள்ளது. குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான், நீர் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், சனி பகவானும் நீர் ராசியில் தாங்க இருக்காரு. சனி பகவான் இருப்பதும் நீர் ராசி. அப்போ இந்த சனி குரு தொடர்பு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அஷ்டலக்ஷ்மி யோகம், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், பணவரவு தனவரவு சிறப்பானதாக இருக்கும். கேட்ட இடங்களில் பைசா கிடைக்கும். நேற்றவர்களும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க இன்றைக்கி கூப்பிட்டு உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. பணவரவு தனவரவு அதிகரிக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள், நல்ல தீர்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை போல் உங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசி என்பர்களை இந்த சனி குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இந்த சனி குரு தொடர்பு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை விருச்சிக ராசிக்கு தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். 2026 அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கு மிக சப்போர்ட்டாக அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. ஸோ அன்பு பக்தர்களே, இந்த புது வருடம் பிறக்கின்ற அந்த புது வருஷம் 2026 உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பாக அமையட்டும். குறிப்பாக திருமண யோகங்கள், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் அது முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், காதல் திருமணங்கள். ஏன்னா
30 வயசு 40 வயசு ஆகி கூட இன்னும் கூட திருமணம் நடக்காமல் இருக்கும் பெண்களுக்கு. 40 வயசுலாம் கூட இன்னும் பெண்கள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்காங்க. நிறைய லவ் ஃபெயிலியரு அல்லது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏமாற்றங்கள். பெண்களுக்கு பெண்களோ ஆண்களோ திருமணமே நடக்காமல் கூட ஏமாற்றங்களாக இருக்கும். திருமணத்துக்கு ஒரு திருமணம் முடிஞ்சு அடுத்த திருமணத்தில் சில ஏமாற்றங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய பெயினை கொடுத்துருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி உலகம் முழுவதும் உள்நாடாக வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அது மாதிரி திருமண தடைகள் இருக்குமே. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை வாழ வைக்கும். சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை கை கொடுக்கும். அப்போ திருமண தடைகள் விலகும். அதே போல் காதல் திருமணங்கள் மற்றும் வயோதிக திருமணங்கள் ஒரு தலைபட்சமாக ஆசைப்படுறது அல்லது ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவது. அப்போ இந்த மாதிரி திருமணத்தில் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் வேறு ஏதேனும் வம்பு வழக்குகளோ அல்லது ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்லை வேறு ஏதேனும் கருத்து வேறுபாடோ திடீர்னு கோச்சிக்கிட்டாங்க பேசாமல் இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும். அதே போல் குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது பதில் சொல்ல முடியும். ஆகையினால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பேரண்ட் ஆகிறது உறுதி. உங்களுடைய கர்ம வினைகள் கிளியர் பண்ணாதான் அந்த கர்மாவை நீங்கள் பாக்கி இல்லாமல் குறைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அந்த கர்மா குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். அந்த கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட பர்ஃபெக்டாக துல்லியமாக பதில் சொல்லி என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து செய்வீர்களேயானால் இந்த 2026 ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய்வராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.